முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. தவிர உங்களோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்கள் வந்திருக்கிறார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 பெரிதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்னவொடனே அவரே என்று சொன்ன 2 பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி என்று கேட்கற. உட்காருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க. உட்காருங்க 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 சார். பின்ன இதுல பேசுறதா அப்போ? உட்காருங்க உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன். இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணீங்க? உட்காருங்க 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 உட்காருங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டுன்னு சொன்னீங்க பாருங்க. அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை முதலில் செவிமடுத்து அதை செயல்படுத்து என சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர். அமைதியா இருங்க. உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. கை நீட்டி பேசாதீங்க. உட்காருங்க உட்காருங்க தயவுசெய்து உட்காருங்க 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 உட்காருங்க. கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம். அப்படின்னு கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் இது உங்களுக்கும் தெரியும் வார்த்தை அவர். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார்? நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சு ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கும் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு நிதியமைச்சர் சொல்றேன். மாண்பு நிதியமைச்சர், உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஏனுங்க நான் சொல்ல முடிக்கவே விடுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் சொல்ல போறேன், முடிவு சொல்ல போறேன். உட்காருங்க. இல்லைங்க, நான் என்ன உட்காருங்க. படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர். அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ. புரட்சி தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டப்பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? நீங்க திரும்ப எப்படி உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க இதுக்கு உட்காருங்க உட்காருங்க சொல்லலாம். உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் எதிர்கட்சி கொறடா, நீங்கள் வந்து சரியா சார் உட்கார் தம்பி. நீங்கள் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நீங்கள் கடைசி லெவலில் உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க. அவர் யார்? உட்காருங்க. அவரை உட்கார சொல்லுங்கள். உட்காருங்க. நீங்கள் உட்கார வைங்க பார்க்கலாம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. எங்ககிட்டயும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் தேவையற்ற பேசுவோம். திமுக என்ன செய்தது நாங்களும் குறை சொல்ல முடியும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. இந்த நீட் தேர்வு வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அது அலோவ் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த பதிவு இருக்கு. அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன் அனிதா வாங்கி அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன் மணிரத்னம் மட்டுமல்ல, உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முன்னவர். நான் பண்றேன்.
உட்காருங்க 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 நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க 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 நீங்கள் உட்காருங்க நீங்கள் உட்காருங்க நீங்கள் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்லை நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன்னு பாருங்க, விவரம் பேச ஆரம்பிச்சு அனுமதிக்க முடியாது. அதை மட்டும் படிங்க. என்ன கொடுங்க அதை மட்டும் படிங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். பிரச்சனையை அரசியல் நோக்கத்தில் கொண்டு செல்லாமல் இதில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் படித்துவிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்தி இவங்களே லீக் பண்ணிடுறாங்க. விதியாக தான் நான் பேசுகிறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க, அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னொன்று நீங்கள் இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. இல்லை இல்லைங்க இல்லைங்க உட்காருங்க. அப்பா இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு விளக்கத்தை அவர் பெற்றுத் தர வேண்டும். தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது, இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதி நிலைமை, வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமை அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்ட நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்கு. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்ய? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. ஆனால் ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க அங்கே போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியலை. இந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க. சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சுருந்தனால நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களுடைய வருங்காலத்திற்கு நல்லது. முதலமைச்சர் தான் இல்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மாணவ பருவத்தில் எல்லாரும் போல நானும் காலேஜில் படிக்கும் போது அவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன். சீக்கிரம் உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன், லிஸ்ட் பெருசா இருக்கு. ஏங்க நடிகர் என்பதில் உங்களை போல் நானும் அதை ஆதரிக்கின்றேன், விரும்புகின்றேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதே. அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். மகள் சொன்னார், அவர் சொன்னார். ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கடமா? நீங்கள் நான் கேட்குறது மேடையில் பேசுகிற மாதிரி அங்கே பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது, அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். நான் என்ன சொல்றது, உங்களை பெருமையா சொல்றதுக்குள்ளே நீங்க முடிக்கின்றீங்களா? 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். 5 ஆண்டுகளில் போற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பற்றி அண்ணன் சொல்ல மறந்துட்டேன். வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சார் இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும். நீங்க வாக்குறுதி அளித்தீங்க. மாணவ உறுப்பினர் கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க சார்.
முட்டு கொடுக்க திட்டம், அது போல இந்த ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துட்டார்கள். சாமி அவர்கள் அப்படி கட்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல், அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. செல்போனை உள்ள கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. லஞ்சத்திற்கு எதிராக இப்படி முழங்கியது இல்லை. உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்லுங்கள். நமக்குள்ள ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. பட்ஜெட்டை வாசிக்கிற போது தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. உறுப்பினர் அவங்க பேசுகிற போது மாண்பு முதலமைச்சர் வெளியே சென்று விட்டார் என்று சொன்னார்கள். எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்திற்காக அவரை இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்துகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பிஸியா தான் இருக்கார். அவர் பிஸியா இருக்கார். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். ஆக நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கு. அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு. நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடை வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை, தென்னை மரம், எல்லாம் நெல். அதே போல் வேலை அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். அவை முன்னவர் நீங்க செங்கோட்டையனும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதை மாட்டி விடுவார். இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இடைக்கால பட்ஜெட் தாய்க்கும் போது அவர் செங்கோட்டையன் அப்ப இல்லை நினைக்கிறேன். அப்ப ரிசைன்மெண்ட் எம்எல்ஏ, அப்ப ரிசைன்மெண்ட். வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. காடு விளைஞ்சன்ன மச்சான், நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் என்று சொல்லுகிற அந்த பாடலோடு நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றீர்கள். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், 3 இருந்தால் தலைவனாகலாம். எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பற்றி புரட்சித் தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன். நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற, நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இதை குறித்து பேச போறீங்க? வேற ஏதாவது சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்தி தான் இது. நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில்
சட்ட முன்வழிவு இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்வழிவு இதுவரை கொண்டு வரவில்லை.